ஹாய் ஹலோ அவாரியுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் சொந்தங்கள் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம நண்பர்கள் எல்லாரும் தொடர்ந்து கமெண்ட்டில் உங்கள் பழச்செடிகளை பற்றின வீடியோக்கள் போடுங்க, உங்கள் பழச்செடிகள்லாம் காட்டுங்கன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் போடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போது நம்ம பழச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து பழச்செடிகள் வீடியோ வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. எக்ஸோட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்டு, டிராபிக்கல் வகையை சேர்ந்த பழச்செடி தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. இன்றைக்கி என்ன பழச்செடி பார்க்கலான்றத வாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பழச்செடியோட பேர் அபியூ ஃப்ரூட் பிளான்ட்டை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட அபியூவில் ஒரு 6 வகையான பழச்செடி இருக்குது. இதில் சாதா வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போ நான் வீடியோவில் காட்டலை, அது பின்னாடி காட்டுறேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சாதா அபியூ ஃப்ரூட்டை தவிர்த்து மற்ற 6 வகையை உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஃபஸ்ட்டு நிப்பிள் வெரைட்டி. நிப்பிள் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஷேப்பில் தான் இருக்கும். இது வரும்போது எனக்கு 4 அடியில் வந்தது. பார்சலில் வரும்போது உடஞ்சி போச்சு. மறுபடியும் அதில் புது தளிர் எடுத்து பிரான்ச்சஸ் எடுத்துச்சு நிறையா. இது பழம் பார்க்குறதுக்கு முட்டை ஷேப்பில் இருக்குங்க. அதில் இந்த நிப்பிள் வெரைட்டி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அந்த நிப்பிள் அந்த நுனியில் நிப்பிள் மாதிரி வரும். அதனால் இதுக்கு பேர் நிப்பிள் வெரைட்டின்னு பேர். இந்த பழத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, நொங்கு பழம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. நொங்கும் இளநீரையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள், அது மாதிரி ஒரு சுவை இருக்கும். இது அபியூவில் ஜெயண்ட் வெரைட்டி. ஜெயண்ட் வெரைட்டினா சாதா அபியூவை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குங்க. இந்த நொங்கையும் இளநியும் ஒன்றா போட்டு அடித்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு சுவை கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இனிப்பு சுவை இதை சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கும், இந்த பழத்தை சாப்பிடும் போது. இது 3வது வெரைட்டி. இது ஜெயண்ட் வெரைட்டி தான். ஜெயண்ட்லேயே இது வேறு ஒரு வெரைட்டி. இதை சோலமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயண்ட் சோலமஸ் அப்படின்னா ஜெயண்ட் வெரைட்டி விட இது இன்னும் பெரிய சைஸில் வருங்க. இதோட பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் கலரில் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு ஃப்ளஷ் இருக்கும். அதை தான் நம்ம சாப்பிட்ணும். அப்படியே உள்ள ஜெல்லி மாதிரி நல்லா இனிப்பாக இருக்குங்க, ஜெல்லி சாப்பிட்ற மாதிரியே. இது 4வது வெரைட்டி. இது அபியூ Z4. நம்மக்கிட்ட 6 வகையான பழச்செடி இப்போதைக்கு இருக்குது. அதில் நான் நார்மல் வெரைட்டி மட்டும் காட்டலை. பழம் முட்டை ஷேப்பில் இருக்கும். இது அதிகம் கிராஃப்ட் செடி கிடைக்காதுங்க, சீட்லிங் பிளான்ட்டு தான் கிடைக்கும். சீட்லிங் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகும் நமக்கு சீட்லிங் விதை மூலமாக உற்பத்தி பண்ணி எடுக்கிறதுக்கு. அதில் பூ வைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க. இது ஒரு வெரைட்டி. நம்ம சீத்தாப்பழம்லாம் எப்படி 2 வருஷம் ஆகுது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பழச்செடி தான் இது. சீட்லிங்லேயே நமக்கு 2 வருஷத்தில் பூ வச்சுருங்க. இது E2, அபியூ E2. 2 இல்லை 3 வருஷத்துக்குள்ளே நமக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பூ வச்சிட்டுச்சுன்னா குறைஞ்சது 3லேருந்து 4 மாதம் ஆகுங்க காய ஆகிறதுக்கு. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கேரளாவோட வெப்பநிலைக்கு நல்லா வளருதுங்க. இப்போ நம்மளோட வெப்பநிலைக்கும் நல்லா வளரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உயரம் போகாது, ஒரு 15 மீட்டர் வரைக்கும் தான் வளரும். இதோட பழங்கள் கேரளாவில் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்காது. தமிழ்நாட்டில் இன்னும் மார்க்கெட்டுக்கெல்லாம் இது வரலைங்க, கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு பழத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 4 விதைகள் இருக்கும். அந்த 4 விதைகளை என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு நம்ம பழம் கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு கார்டன்லேயோ வீட்டுங்கள்லேயோ வாங்கினோம் பழம் சாப்பிட்டோம்னா அவங்க அந்த விதையை எடுத்துக்கிட்டு தான் நம்ம கொடுப்பாங்க. அந்த விதையிலேருந்து திரும்ப புது செடியை அவங்க உற்பத்தி பண்ணிப்பாங்க, விதைகளை கொடுக்க மாட்டாங்க. இந்த காயை நம்ம பச்சையாக இருக்கும் போது பச்சையாக இருந்து மஞ்சளாக மாறும். இது 6வது வெரைட்டிங்க. இது ஒரு நியூ வெரைட்டி. அபியூ பிலோசான்னு பேர், அபியூ பிலோசா. இது மற்ற எல்லா பழத்தோட மேல் ஸ்கின் எல்லோ கலரில் இருக்குங்க. இதோட ஸ்கின் மட்டும் லைட்டாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இது ரொம்ப ரேர் வெரைட்டி. இங்கே அதிகம் யாருக்கிட்டையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேரளா சைட்லேயே ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும்.
அது மாதிரி ஒரு ரேர் வெரைட்டி இது. இது காயாக இருந்து பழமாக மாறும்போது மஞ்சள் கலரில் மாறுங்க. அது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் போதே பறிக்கக்கூடாது. ஃபுல்லாக மஞ்சளான பிறகு தான் பழத்தை பறித்து சாப்பிட்ணும். அப்படி நம்ம ஃபுல்லாக மஞ்சளான பிறகு பறிக்கும் போது அறுவடை பண்ணும் போது அதோடய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இனிப்பு சுவையும் அந்த நொங்கும் இளநீரும் கலந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு சுவை அதிகமாக ஆகும். இதில் 6 வகையான பழச்செடியை நான் காட்டியிருக்கேன். அபியூலேயே நார்மல் வெரைட்டி ஒன்று மட்டும் நான் காட்டலை. அது நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இந்த 6 வகையான பிளான்ட்டு யார் யார்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு சுவையான பழம். அதிகம் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. கேரளா சைடில் வாழ்கிற மக்கள் அதிகம் சாப்பிட்ருப்பாங்க. இல்லை கேரளா டூர் போகிறவங்க அங்கே வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. ரொம்ப மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு பழ வகையை தான் இது சேர்ந்தது. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து எக்ஸோட்டிக் ஃப்ரூட்டுக்கு நிறைய வரும். இதோட என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் பஃப்லேயே நம்மக்கிட்ட ஒரு 3 வகையான பவுடர் பஃப் இருக்குது. இது ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டு. அதை பற்றின வீடியோ நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் பழச்செடிகள் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.